முக்தா சீனிவாசன் தயாரிச்ச நாயகன் படத்தை இடையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு இல்லைன்னு முக்தா சீனிவாசன் நிப்பாட்டிட்டாரு. அப்புறம் கமலஹாசன் மணிரத்னமும் காசு போட்டு தான் இந்த படத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. நாயகன் படத்துல ஒரு சீன் இன்னைக்கு நிறைய படங்களுக்கு டெம்ப்ளேட் இன்ஸ்பிரேஷனா இருக்கு. நாயகன் படத்துல ஒரு சீன் வரும், கமலஹாசனை இன்ஸ்பெக்டர் போட்டு அடிச்சு ரத்தத்திலே குளிப்பாட்டி புரட்டி எடுத்துட்டு. அப்ப கமல் ஒரு டயலாக் சொல்லுவாரு, இதுக்கு மேல அடிச்சு செத்துருவேன். இந்த டயலாக் அன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் டயலாக பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம கமல் பிளஸ் சரண்யா சம்பந்தப்பட்ட அந்த விபச்சார விடுதி காட்சிகள், மும்பை தாராவி செட்டு, அந்திமணி மேகம் பாட்டு, நீ ஒரு காதல் சங்கீதம் பட்ட பி.சி. ஸ்ரீராம் ஷூட் பண்ண விதம், இளையராஜோட பிஜிஎம் ஸ்கோரிங், இளையராஜோட மியூசிக்ல வந்த தென்பாண்டி சிமைகளை பாட்டு, நீ ஒரு காதல் சங்கீதம் பாட்டு எல்லாமே இப்போ நம்ம மனசுல நங்கூரமிட்டு இருக்கிற படம் தான் நாயகன். கமல் அப்படியே வேலு நாயக்கரே வாழ்ந்திருப்பாரு. மணிரத்னத்துக்கு மட்டும் இல்லாம கமலஹாசனுக்கு இந்த படம் ஒரு எவர் கிரீன் பெஞ்ச் மார்க் படமா இருந்தது. பிகாஸ் கமலஹாசனுடைய சினிமா கேரியர் பாத்தீங்கன்னா நாயகனுக்கு முன் நாயகனுக்கு பின்னு நாயகன் படத்தை தான் மீட்டரா வச்சு நம்மளால பிரிக்க முடியுது. வேலு நாயக்கர் மட்டும் இல்லாம போயிருந்தா, வராம போயிருந்தா நம்மளால அப்பு கமல், மேயர் கமல், இந்திய தாத்தா, அபய் சண்முகி, அம்பே சிவம் படத்துல வர சிவம், தசாவதார படத்துல வர பல்ராம் நாயுடு, சிங்கு, கிருஷ்ணவேணி பாட்டு, வில்சன் பூவராகன் மாதிரி அற்புதமான கதாபாத்திரங்களை நம்மளால இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கவே முடியாது. இதுக்கு எல்லாம் விதை போட்டு அந்த வேலு நாயக்கர் தான். நெக்ஸ்ட் மணிரத்னம் ஒரு புதுமையான ஐடியா கொண்டு வந்திருப்பார் இந்த படத்துல. அதாவது அப்போது 80ல வந்த படங்கள்ல நாயகன் தான் தன்னுடைய அப்பா அம்மாவை கொண்ட வில்லன்கள் கூட்டத்தை பழி வாங்குவாரு. ஆனா இதுல நேர்மாறா கிளைமாக்ஸ்ல தன்னுடைய அப்பாவை கொண்ட நாயகன் கமலஹாசனை வில்லனுடைய பையன் டினு ஆனந்து கொண்டுவாரு. அன்னைக்கு காலகட்டத்தில் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதான் நீங்க நல்லவரா கெட்டவரன்னு அந்த சின்ன பையன் கேட்கிற டயலாக், செகண்ட் ஹாஃப்ல கமல் வரும்போதெல்லாம் ஒரு அந்த தென்பாண்டி சிமையிலே பாட்டுக்கான மியூசிக் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் பார்க்க திகட்டாத படங்கள், காட்சிகள். அதுல குறிப்பா கமல் ஜனகராஜ் கூட சேர்ந்து ஒரு ஸ்மக்லிங் டாஸ்க் சக்சஸ்ஃபுல்லா முடிப்பாங்க. அந்த சீன் சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு அந்த நிலாது வானத்து மேலே பாடல் காட்சியும் சூப்பரா இருக்கும். அப்புறம் கமல் தன்னுடைய சேதி மக்களோட கையில கம்போட வந்து சேட்டுக்கு குடியிருக்கிற வீட்டை காலி பண்றேன்னு என்ன தெரியலையா, வா காம்போன்னு சொல்லி அவரை வீட்டை அடிச்சு நொடுக்கிற காட்சி, இடைவெளிக்கு அப்புறம் வர்ற அந்த பழிவாங்கல் காட்சிகள் எல்லாத்துலயுமே இந்த கமலஹாசன் மணிரத்னம் காம்போ தமிழ் சினிமாவை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. அதுலயும் கமல் தன்னுடைய மகன் இறந்தவனே அழுகிற அந்த காட்சி அந்த காலகட்டத்தில் நிறைய பேரால் கிண்டல் அடிக்கப்பட்டாலும் அவ்வளவு அருமையான ஒரு காட்சி. இது கமலுடைய அந்த அழுகை மொமெண்ட் இன்னைக்கு வரைக்கும் நிறைய மிமிக்ரி ப்ரோக்ராம்ல இமிட்டேட் செய்யப்படுற காட்சியா இருக்கு. இப்படி ஏகப்பட்ட காட்சிகள் இந்த நாயகன் படத்துல சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு நிறைய வெயிட்டான ஃபுட்டேஜ்கள் இப்ப 39 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற இந்த கமல் மணி காம்போல இருக்குன்னு தயவு செய்து வேற வழி இல்லாம நம்புவோம். படம் வரும்போது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம்.